டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டு மாடியில் இருக்கிற சின்ன தோட்டத்தில் ஒரு பாட்டில் நல்லா பாவச்செடி அதோடு சேர்ந்து பாருங்கள் அவரைச்செடி. அவரை முளைச்சிச்சு, தானாகவே தான் இது முளைச்சிச்சு. நான் இதுக்கு விதை போடலை, அது நாங்கள் ஏதோ போடும்போது காய்கறிகள் போடும்போது தானாக முளைச்சிச்சு. அதில் நிறைய பூ நிற்கிது பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி இதில் இருக்கிற பாவக்காயும் அறுவடை பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம மீன் அமிலம் கொடுக்கலாம் பார்க்குறேன். மீன் அமிலம் கொடுத்தோம்னா செடி நல்லா வரும், காய் நல்லா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி மீன் அமிலம் கொடுக்க போகிறேன். இதுக்கு நம்ம இதில் இப்போ அறுவடை பண்ணின பாவக்காய் இதுதான். இந்த பாவக்காய் இப்போ அறுவடை பண்ணியிருக்கிறேன். அதோடு சேர்ந்து அந்த செடிக்கு மீன் அமிலம் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் மீன் அமிலம். இது பண்ணுறது ஈஸி, கொஞ்சம் ஸ்மெல் வரும், ஆனாலும் செடிக்கு ரொம்ப நல்ல ஃபெர்டிலைசரு, பூச்சி தாக்கம் இருக்காது செடி காய்களில். அதனால் ஏதோ மீன் அமிலம் கொடுக்குறேன் அதுக்கு இன்றைக்கி. பாருங்கள், இந்த மீன் அமிலத்தை நான் ஒரு ஸ்ப்ரே இதெல்லாம் வாங்கி கெட்டு போச்சு. அதனால் ஒரு பாட்டிலில் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது நல்லா மீன் அமிலம் கொடுப்பதுனால செடி நல்லா தழைச்சி வரும், பூச்சி தாக்கம் இல்லை. அதே போல் நம்ம அந்த டேபிள் ரோஸுக்கும் கொடுக்கலாம் அந்த மீன் அமிலத்தை கொஞ்சம். அதே மாதிரி இந்த அன்னபூர்ணா இது செடி பாருங்கள். இது சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் செய்யும்போது அதில் இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த சிக்கனெல்லாம். அதுக்காகவும் அது கொடுத்தோம். இந்த கேசவர்த்தினிக்கும் கொடுக்கலாம். நம்ம இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நல்ல செழிப்பாக செடியும் வளரும், பூச்சி தாக்கம் இருக்காது, காயும் நல்லா பிடிக்கும் சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம மீன் அமிலம் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டது சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம், காட் பிளஸ் யூ.